இத பாருங்க அண்ணி, அவளுக்கு யோகம் நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. நீங்க வேணா உங்க புருஷனை உங்க இஷ்டத்துக்கு வளைங்க, யார் கண்டுக்க போறா? எதுக்கு தேவையில்லாம விஜய் மேல பொறாம பண்றீங்க? சமயத்துல விஜய் பேசுறது திமிரா இருக்குதா, அதான் சொன்னேன். உனக்கு தெரியாதா? இத பாருங்க, அவ காரணம் இல்லாம யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேச மாட்டா. காரணத்தோட தான் எதையும் சொல்லுவா. எனக்கு தெரியாது அவளை பத்தி. அடேங்கப்பா, என்னதானோ தங்கச்சியை பேசுறது கோவம் பொத்துக்கிட்டு வருது. பின்ன என்னதான் இருந்தாலும் அவன் என் தங்கச்சிங்க, இல்லன்னு ஆயிடுமா? சரி போஸ், இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஃபங்க்ஷனை கிராண்டா வச்சிருக்கோம், நீங்க எல்லாம் அவசியம் வந்துடணும். அப்புறம் போஸ், சமயக்காரனை வச்சு சமையல்லாம் ஏகதடவுலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. உன்ன மாதிரி ஆட்கள்லாம் அவசியம் வந்துடணும். இல்லன்னு வச்சுக்கோ, சமைச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அது எங்க வேஸ்ட் ஆக போகுது? அதுக்குதான் நம்ம வீட்டுல உங்கள மாதிரி ஆளுங்க இருக்காங்களே. மிஞ்சினதெல்லாம் சூடு பண்ணி ஒரு வாரத்துக்கு திங்க வேண்டியதானே. பாய் முடுக்கு சுமார். சரி போஸ், அப்ப நாங்க போயிட்டு வரோம். வாப்பலாம். வரந்தனம் வரம் பவானி, வரம் போஸ். என்னங்க பாத்தீங்களா இவங்க வேலைய? விஜய பத்தி என்கிட்டே வந்தல பொருளை பேசுறாங்க. ஈஸ்வரிக்கு ரொம்ப தாங்க திமிரு. இருக்கதாண்டி செய்யும். உனக்கும் உன் தங்கச்சிக்கும் திமிரு குறையிற வரைக்கும் இவங்களுக்கு இருக்க திமிரு இருக்கதான் செய்யும். நீ உன் தங்கச்சி ஒழுங்கா இருந்தா முன்னாடி இப்படின்னு தைரியமா பேசுவாங்களா? உங்ககிட்ட வந்து சொன்னேன் பாருங்க, என்னைய சொல்லணும். சொல்லும். இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இங்க பாருப்பா, இந்த செல்லத்தோட அப்பா வந்திருக்காங்க குட்டி. அம்மா கூட அப்பா வந்திருக்காங்க சொல்லு. தண்ணி எடுத்துட்டு வா. என்னப்பா ரொம்ப அசதியா வந்திருக்கு? கோபியோட மாமாவும் அக்காவும் வந்துட்டு போனாங்கப்பா. யாரு? இந்த லட்சுமணன் குரூப்பா? என்னடா இது குரூப்னு அசிங்கமா பேசிக்கிட்டு? அந்த குரூப் கண்டாவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமா, உனக்கு யாரத்தான் பிடிச்சிருக்கு இல்லடா செல்லம்? அம்மா எதுக்கு வந்தாங்க? அது அவங்க பொண்ணு ஒண்ணு இருக்குல்ல, அது வயசுக்கு வந்துருச்சான். நாளைக்கு சாயந்தரம் தண்ணி ஊத்துறாங்க போல் இருக்கு. அதான் குடும்பத்தோட எல்லாத்தையும் வர சொன்னாங்க. போச்சுடா, செலவு வச்சுட்டாங்களா? இதுக்குதான் பொம்பளை பிள்ளைங்க. என்ன? ஒண்ணும் இல்ல. இப்ப என்னமோ சொன்ன போல் இருக்கு. இல்ல ஒன்னும் சொல்லல. சரி, நாளைக்கு அந்த இதுக்கு போறியா? எப்படி? அவங்க மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீங்க போயிட்டு வாங்க. வேற வழி, நான் தான் போய் ஆகணும். சரி, இப்ப எனக்கு ஒரு 300 ரூபா பணம் கொடு. எதுக்கு? குழந்தைங்களுக்கு பால் டின் வாங்கணும்ப்பா. பணம் கொடுப்பா. 300 ரூபா எதுக்கு? 2 குழந்தைங்கப்பா, ஒரு டின்னு 150 ரூபா. 2 குழந்தைங்களுக்கு பால் டின் வாங்கணும்ல. ஒரு டின்னு வாங்கி 2 குழந்தைங்களுக்கும் கொடுங்க. தீர வாங்கிக்கலாம். இந்தாங்க பணம், 150 ரூபா. சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. லீலா, உட்காரு உட்காரு. கண்டிப்பா நீ வேலைக்கு போகணுமா? ஆமா. நீ வேலைக்கு போறதுனால எவ்வளவு சிரமம் கஷ்டம் நல்லா யோசிச்சு பாரு. பின்னாடி நீ வருத்தப்படக்கூடாது. வேலைக்கு போகாம இருந்தா தான் பின்னாடி கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அதனால நான் கண்டிப்பா வேலைக்கு போகத்தான் போறேன். ஏன் நீ இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்க? இதுல மாற்றமே இல்லையா? நிச்சயமா இல்ல. ஏன்? எதனால? எதனாலயா? குழந்தைங்களுக்கு பால் டீன் வாங்குறதுக்காக பணம் கொடுத்தீங்களே, தலையெழுத்தேன்னு வேண்டாம் விருப்பா. அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு செலவுக்கும் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட கையேந்தி நிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதான். இப்ப நான் காசு கொடுக்கலையா? தரமாட்டேன் நான் சொன்னேன். எதுக்கு இப்படி வம்புக்கு இழுக்கிற? காசு கொடுத்தாலும் தப்பு, கொடுக்காட்டியும் தப்பா? காசு கொடுக்கறது ஒண்ணும் தப்பு இல்லங்க. ஆனா மனசும் நினைப்போம் அப்ப வச்சிருந்தீங்களே ஒரு மூஞ்சி, அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு யோசிக்க வைக்குது. இப்ப எதுக்கு தேவையில்லாம அர்த்தம் பண்ணிட்டு இருக்க? போதுங்க. எதுக்கு வீணா பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எதுக்காக இப்படி பூசி மொழிங்க நடிச்சிட்டு இருக்கீங்க?
நீலா, இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணா நீ என்ன நம்புவ? இனிமே பண்ணதெல்லாம் விடுங்க. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் சொல்லட்டுமா? இத்தனை நாள் ஆச்சே, குழந்தைங்களை ஆசையை தூக்கி கொஞ்சிருப்பீங்களா இல்ல ஒரு முத்தம் தான் கொடுத்திருப்பீங்களா? அன்னைக்கு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு சின்ன சிரிப்பாவது சிரிச்சிருப்பீங்களா? தொட்டில் கட்டும்போது கூட நீங்க முன்னாடி வரல. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் தான் சேர்ந்து கட்டினாங்க. ஏங்க, குழந்தைங்களுக்காக ஒரு பொருளாவது நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்பீங்களா? ஏன் இத பார்ட்டி நீங்க வாங்கிட்டு வரக்கூடாதா? இத பார், ஒரு மனுஷனை குத்தம் கண்டுபிடிக்கணும்னா வரிசையா கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். நான் எப்ப போன சாதாரணமா தான் இருக்கேன். எனக்கு இந்த டிராமா படம் எல்லாம் தெரியாது. அன்னைக்கு 2 பெருசுகளும் முண்டிட்டு அது பட்டுக்கு தொட்டில் கடிச்சு நான் என்ன பண்றது? இப்ப அவர் பால்டீன் வாங்குறேன்னு போறாரு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க கூட இந்த பீ துணியை கிளீன் பண்ணி கொடுத்தனா என்ன பொறுப்புல அப்பான்னு ஒத்துக்குவில்ல? சொல்லல இதை நான் கிளீன் பண்ணி கொடுக்கட்டுமா? அத சொல்லும்போது ஏங்க உங்க முகத்தை இப்படி சொல்லிக்கிறீங்க? என்ன அவ்வளவு கேவலமான காரியம் பண்றதா நினைப்பா? இங்க பாருங்க, இதெல்லாம் தப்பெத்த பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. குழந்தைங்க யூஸ் பண்ண துணி. அப்போ சுற்றமும் நட்பும் மிஸ் பண்ணாம எல்லாரையும் கூப்பிட்ட, அப்படித்தானே? ஆமாடா குமார், ஓஹோ. நமக்கு வேண்டியவங்கன்னு யார் யார் இருக்காங்களோ ஒருத்தர் விடாம கூட்டம் வந்தாச்சு. எங்க முக்கியமானவங்க யாராச்சும் விட்டுருக்க போறோம், எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. கரெக்ட் லட்சுமணா, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டதான் நினைச்சிருப்போம். ஆனா முக்கியமானவங்க யாரையும் மிஸ் பண்ணிருப்போம். முக்கியமான ஆளா? அது யாரா? நான் சொல்றது உண்மையாவே முக்கியமான ஆளுங்கள நம்ம தான் முக்கியமான ஆளுங்க அப்படி நினைச்சிருக்காங்க பாரு அரவே கடுங்க. அவங்கள நான் பேசல. குமார், போஸ் வீட்டுல கூப்பிட்டாச்சு, மாணிக்கம் வீட்லயும் கூப்பிட்டாச்சு, அது இல்லாம ரவி வீட்லயும் சொல்லிட்டு வந்தாச்சு. என் சைடுல சொந்தக்காரங்களுக்கு நானும் ஈஸ்வரியும் நேர்ல போய் சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன? நோ ப்ராப்ளம். இவங்க போதும், சபை நிறைஞ்சிடும். ஆமா ஆமா, இவங்கெல்லாம் வந்து நின்னாலே போதும், மத்தவங்கள பத்தி நமக்கு என்ன? அனி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த தனம் இருக்கால, தனம் தங்கச்சியை பத்தி அப்படி பேசுறா. 10 நிமிஷம் பேசினால்னா அதுல 9 நிமிஷம் நம்ம வீட்டாளுங்களோட திமிர பத்தி வயிறறிஞ்சு பேசுறா. அப்படியா? ஆமா, இவ்வளவு துவைச்சு தொங்க போட்டா தெரியுமா? எப்படி நம்ம கிட்ட வச்சுட்டா அப்படித்தான். அப்போ வேலை எல்லாம் ஜெருவரா நடக்குதுன்னு சொல்லு. மக்களமா நடக்குது. ஏண்டா ஒரு தாய் மாமா கேக்குற கேள்விடா அது? என்னடா இப்படி பேசுற? ஏண்டா என் சைடுல நான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, நீ எல்லாரையும் கூப்பிட்டாச்சுல? எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, விஐபிஸ் ஒருத்தர் விடாம. ஓகே, அப்புறம் என்ன? தூள் கிளப்பிடுவோம், அசித்திடுவோம். நீ எதுக்கு கவலைப்படாத லட்சுமணா. விஜி, என்ன படுத்துட்டு இருக்க? இன்னும் கிளம்பலையா நீ? என்ன ஆண்ட? காலைல நான் போகும்போதே கிளம்பி ரெடி ஆறு வெளில போகணும்னு சொன்னேன்ல. ஆமா, மனசே நெருப்பா இருக்கு. இந்த வீட்டு ஆளுங்க கூடி பேசி என்ன வம்பு கிழக்குறாங்க. எங்க வீட்டு ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டாச்சான், ஜாட மாதிரியா பேசுறாங்க. நான் மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரையும் வரவிடாம பண்ண முடியும். இந்த வீட்டு பிரச்சனை யாருக்கும் தெரிய வேண்டாம்னு பாக்குறேன். இல்லாட்டி இப்பவே சொல்லிடுவேன். நடக்காத காரியத்தை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? எது நடக்காதுங்கிறீங்க? இப்ப நீ உங்க வீட்டாளுங்க யாரையுமே நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரணும்னு சொல்ல போறியா? ஆமா, சொல்வேன். உன்னால முடியாது. ஏன் முடியாதுங்கிறீங்க? கண்டிப்பா சொல்லுவேன். அப்படின்னா முதல்ல தனம் நீ சொல்ல பாப்போம். வரைக்காத, கடைக்கெல்லாம் போலாம். எதுக்கு? என்ன விஜய், காலையிலே சொன்னேன்ல காவியாக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி. ஏங்க, அவங்க இவ்வளவு தூரம் உங்களை இன்சல்ட் பண்ணி பேசுறாங்க, நீங்க ட்ரெஸ் எடுக்கணும் அது இதுன்னு என்ன கூப்பிடுறீங்க? அதெல்லாம் முடியாது. பெரியவங்க பண்ற முட்டாள்தனத்துக்கு சின்ன பொண்ணு என்ன பண்ணும்? நான் என்ன எங்க மாமாக்கா அக்காக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் வா நான் சொல்றேன். ஏங்க, நீங்க என்னதான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் நம்மள இலக்காரமா தான் பாப்பாங்க. அதுக்காக நம்மள அவங்கள மாதிரி நடந்துக்கணுமா? நீங்க எங்க இவ்வளவு தூரம் அவங்களுக்கு தாழ்ந்து போறீங்க? ஏய், இது தாழ்ந்து போறது இல்ல, விட்டு கொடுத்து போறது. ஆமா, அவங்க திமிரா பேசுறதுக்கு நாம எதுக்கு விட்டு கொடுக்கணும்? ஏய், திரும்ப திரும்ப பேசி எரிச்சல் பண்ணாத, கிளம்பு. நீங்க பேசுறத எரிச்சல் மூட்டுற மாதிரி இருக்கு. ஏன் விஜய் இப்படி இருக்கிற? எங்க வீட்டு ஆளுங்களே அனுசரிச்சு போக மாட்டேன், உங்க வீட்டு ஆளுங்களே அனுசரிச்சு போக மாட்டேன். இப்படி வீம்பும் புரியாம பிடிச்சிட்டு இருந்தா நம்ம எப்படி உருப்புறது? ஓஹோ, இந்த மாதிரி உங்க வீட்டு ஆளுங்க தப்பு பண்றப்ப நான் கண்டுக்க கூடாதுன்னு தான் எங்க அக்கா பிரச்சனையில அவ்வளவு தூரம் விட்டு கூட அது இதுன்னு அட்வைஸ் பண்ணீங்களா? உன்னை திருத்தவே முடியாது விஜய். நான் என்ன நினைச்சுக்கிட்டு சொன்னாலும் அதை திரிச்சு அதுக்கு வேற அர்த்தத்துல பேசுறதுக்கு உன்னை விட்டு ஆளே கிடையாது. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். போ. நாளைக்கு நைட் 9 மணிக்கு தானே? சரி, நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன். நீங்க வந்ததும் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை காணோம் சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. சரிமா. இப்போ எப்ப வீட்டுக்கு வருவீங்க?
நான் நைட்டு வர கொஞ்சம் லேட் ஆகுமே. லேட் ஆகுமா? உங்களை தேடி சிதம்பரம் ஒருத்தர் வந்திருக்காரு. சிதம்பரமா? ஆமா, அழகர் குலம் சொன்னாரு. வயசானவரா இருக்காரு. அப்படியா? எனக்கு இப்ப வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. ஒண்ணு பண்ண சொல்லு. நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு பார்க்க சொன்னு சொல்லு. சரி. அம்மா என்னம்மா சொன்னாரு? நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வர சொன்னாருங்க. இன்னைக்கே இருந்து பாத்துட்டு போயிடுறமா? இல்ல, வெளியில வேலையா இருக்காரு, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாரு. அதுக்கு இல்லம்மா, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. ஐயாவை தான் அதுக்கு மலை போல நம்பி இருக்கிறேன். அவரால் தான் அந்த வேலை நடக்கணும். அதுக்காக தான். அதான் நாளைக்கு வர சொல்லிருக்காருல, வந்து பாருங்க. நாளைக்கு வந்தா நிச்சயமா பாத்துடலாமா? கண்டிப்பா இருப்பாரு. நாளைக்கு டெல்லிக்கு போறாரு. 9 மணிக்கு பிளைட். 7 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பிடுவாரு. நீங்க 6 மணிக்கெல்லாம் வந்து பாத்துருங்க. அப்புறம் 1 வாரம் ஆகும் வரதுக்கு. இல்லைங்க, நான் 5 மணிக்கே வந்துடுறேன். வந்து பாருங்க. வந்தா கண்டிப்பா பாக்கலாம்ல? அதான் வர சொன்னார்ல, வந்து பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க லீலா? சர்டிபிகேட் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அப்படியா? எதுக்கு? என்ன? இல்ல, சும்மா தான் கேட்டேன். இன்டர்வியூக்கு போகணும் இல்லையா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் லீலா. என்ன தப்பு தெரியுமா? எந்த தப்ப சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு ஒரு தப்புன்னு சொல்லிட்டா எனக்கு குழப்பமா இருக்காதா? நீ என்ன வேணாலும் எனக்கு கிண்டல் பண்ணு. நான் என்ன தப்பு தெரியுமா பண்ணனேன்? நமக்கு ஆமலை புள்ள வேணும்னு ஆசைப்பட்டேன், நினைச்சேன். அது நடக்கல. அதனால ஒரு ஏமாற்றம். கொஞ்சம் அதிகப்படியா நடந்துகிட்டேன். அதான் நான் பண்ண முதல் தப்பு. புரிஞ்சிருச்சு. நீங்க அடுத்ததா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் சொல்லி முடிச்சிருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிறேன். கண்டிப்பா என்ன மாத்திக்கிறேன். நீ வேலைக்கு போய் தான் ஆகணுமா? திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதீங்க. நான் கண்டிப்பா வேலைக்கு போகத்தான் போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க இப்படி வெட்டியா பேசுறதை விட்டுருங்க. அது உங்களுக்கு ஏமாற்றம் தான் தரும். இத பாருங்க, நான் நிச்சயமா வேலைக்கு போறத, அந்த கசப்பான உண்மையை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் நல்லது. சரி, நீ உன்னோட முடிவுபடியே இரு. ஆமா, என்னைக்கு இன்டர்வியூ? ஏன்? நான் உன்னை கூட்டிட்டு வந்து விடலான்னு தான். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க உங்க கடை வேலையை மட்டும் பாருங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்தியா, என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. உன் இஷ்டப்படியே இரு. என்னைக்கு என் பேச்ச என் சொல்லையும் கேட்டிருக்க? சாப்பிடலையா? நான் வேணும்னா இங்கேயே சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? அம்மா, அண்ணி கேக்குறாங்கல்ல, வாய் திறந்து பதில் சொல்ல. கோயில்ல மண்டலாபிஷேக பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக விரதம். ராத்திரி ஒருவேளை மட்டும் தான் சாப்பாடு. அதுவும் பிரசாதம் மட்டும் தான் சாப்பிடணுமா. சும்மா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி ஏன் எரிச்சல் படுத்திட்டு இருக்கீங்க? ஏமா, ஏற்கனவே நீ அடிக்கடி உட முடியாம படுத்துட்டு இருக்க. அதுல வேற இப்படி எல்லாம் பண்ற. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. போ, குழந்தை அழுது, போய் பாரு போ.
எந்த கோயில்? இல்ல எந்த கோயில்னு அடேங்க அப்பா, மாமியார் மேல அக்கறை பொத்துக்கிட்டு ஊத்துது பாரு. போய் உன் வேலையை பாரு போ. ஏன் அத்தை, நீங்க ஒண்ணுமே இத சாப்பிடல? பாரு, நான் உன் பேச்சுக்கே வரல. எழுந்திருச்சு போ, உன் வேலையை பாரு. அட போன்னு சொல்றேன்ல. இரு இரு, உனக்கு வச்சிருக்கேண்டி கச்சேரி. ஏங்க சாப்பிடலையா? ஏன் வீட்டுல சோறு இல்லையா? இருக்குங்க. என்ன சாப்பிடுறீங்களா? சாப்பாடு போடட்டுமான்னு கேளு. சரிங்க, சாப்பிடுறீங்களா? சாப்பாடு போடட்டுமா? ஒண்ணும் வேண்டாம், நான் சாப்பிட்டேன். என்னங்க? சாப்பிட்டேன்னு சொன்னல. ஹலோ, நான் மாணிக்கம் தான் பேசுறேன். உன் போனுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் பேச்ச நம்பி 4 பேருக்கு நான் வார்த்தையை கொடுத்துட்டேன். இப்ப அவன் போன் பண்ணி என்ன கொடையறான். வார்த்தையை கொடுக்க கூடாது, கொடுத்தா காப்பாத்தனையா. இந்த பார், இந்த சோப் போடுற வேலை என்கிட்ட வச்சுக்காத, வேற எங்கேயாவது வச்சுக்க. போன வை. என்ன பிரச்சனை? ஏன் தெரிஞ்சா நீ சரி பண்ணிடுவியா? போ, பாத்திரம் கீத்திரம் இருந்தா கழுவு போ. என்னங்க, நேத்து உங்ககிட்ட பிடிவாதமா பேசினதுக்கு சாரிங்க. நீ என்னைக்கு என்கிட்ட பிடிவாதம் பிடிக்காம இருந்திருக்கிற? அதுவும் இப்ப வர வர உன் பிடிவாதங்கிற தினசரி சமாச்சாரமாயி போச்சே. சாரி சாரி. பாத்தியா, இத கூட பிடிவாதமா எத்தோட சாரி சாரிங்கிற. சரி, உன் சாரியை நான் ஏத்திட்டேன் போ. ஏன் விஜய், நேத்து நீ சொன்னியே எங்க வீட்டு ஆளுங்கள்ட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணி போங்கிறக்காகத்தான் உங்க வீட்டு ஆளுங்கள்ட்ட நான் விட்டு கொடுத்து போறேன்னு. எவ்வளவு பெரிய அசிங்கமான வார்த்தை அது. சொந்த பந்தத்துக்குள்ள பொருட்கள் வாங்கல் மாதிரி, வரவு செலவு மாதிரி கணக்கு பண்ணியா பழக முடியும்? ஒருத்தட்ட உன்னை எதிர்பார்த்து இன்னொன்னு செய்யறதுங்கிறது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். என்னங்க, அதான் நேத்து நான் பேசினது தப்புன்னு இப்போ சாரி கேட்டேன்ல. புடவை காவியாக்கு வாங்கின மோதிரம் இதெல்லாம் பாத்தியா? அதெல்லாம் பாத்துங்க, நல்லா இருக்கு. இப்பவே காவியா கிட்ட உங்க கையால கொடுத்துருங்க. இப்பவே வா. ஆமாங்க, இப்பவே கொடுத்தாச்சுன்னா உடனே நம்ம வெளியே கிளம்பி போவோம். நைட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே திரும்பி வந்துடலாம். அதானே, என்னடா அதுன்னு பார்த்தேன். இவ்வளவு நேரம் பேசிட்டு பத்தியா உன் பணத்தை காமிச்சிட்ட. ஏன் விஜய், இது நம்ம வீட்டு விசேஷம். இதை நம்ம 2 பேரும் அவாய்ட் பண்ணிட்டு வெளில போய் சுத்திட்டு வருது அசிங்கமா இருக்காது? ஏங்க ஏங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? அப்படியே நம்ம ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாலும் மாமா நம்மள அசிங்கப்படுத்தாம இருக்க மாட்டாரு. அது நமக்கு அவமானங்க. அதுக்கு தான் சொல்றேன். என்ன பேசுற விஜய்? ஏங்க இப்படியே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதா உங்ககிட்ட உள்ள கோளாறு. அது உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. இங்க பாரு விஜய், இன்னைக்கு இங்கதான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு இருக்க போறோம். வெளியில எல்லாம் போல. இங்க யார் நம்மள அவமானப்படுத்துவா? நீ ஏன் அதே கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேங்கிற மாதிரி இருக்கு நீ பேசுறது. ஓ, உங்க வீட்டாளுக்கு இங்க வரும்போது நம்ம இல்லைன்னு வச்சுக்க, அதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்ல. இன்னைக்கு ஃபங்க்ஷன் இங்கே தான் இருக்க போறோம். போ, எப்ப கொடுக்கணும் அப்ப கொடுத்துக்கலாம். மாப்பிள்ள, கோபிகிட்ட ஏன் துவேஷம் பாராட்டுறீங்க? அவனையும் விசேஷத்துக்கு கூப்பிடல. அவனும் தாய்மாமன் தானே? சொல்லுங்க மாப்பிள்ள. கூப்பிடணும் தோணல, கூப்பிடல. ஏன் இந்த வீட்டுல இருந்து உங்களுக்கு கூப்பிடணும்னு தோணலையா? ஆமா மாமா, அவனை கூப்பிட எனக்கு விருப்பம் இல்ல. அப்படி மீறி இந்த ஃபங்க்ஷன் வந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபங்க்ஷன் நடத்த மாட்டேன்.
என்ன கோபி? இன்னைக்கு சாயங்காலம் காவியாக்கு நடக்கிற விசேஷத்துக்கு நீங்க என்னென்ன செய்ய போறீங்க? அமக்களமா அட்டகாசமா இது வரைக்கும் யாருமே பண்ண முடியாத அளவுக்கு நான் என்ன பெருசா பண்ண போறேன்? சுடிதார் வாங்கி வச்சிருக்கேன், அதான் கொடுக்க போறேன். இந்தாங்கண்ணே, காவியாக்கு வாங்கின மோதிரம், பட்டு புடவை நீங்களே கொடுத்துருங்க. நானே கொடுக்குற மாதிரியா? தேங்க்ஸ் கோபி.